அதனால தான் அந்த காலத்தில் வேதத்தை போட்டு சாப்பாடு போடுவாங்க. ஓ ப்ரீஸ்க்கெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஓ வேதம் படிப்பாங்க. ஓ ஸோ வெரி காமிங். அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி மனநிலையில் இருக்கணும் சாப்பிடும்போது. கரெக்ட். இப்போல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்லலாம் அவங்க கீதை ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அப்புறம் தான் குழந்தைங்கள உட்காந்து சாப்பிடுவாங்க. பிளேட்டில் சாப்பாடு போட்ட அப்புறம் அவங்க படிப்பாங்க, அது சாண்ட் பண்ணுவாங்க. பேசிக்காக காம்னஸ் வெரி இம்பார்ட்டண்ட். செகண்ட், இந்த மொபைல் சொன்னீங்கல்ல, எதுவாவது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குதா? ஒரு சின்ன குழந்தையோட ஒரு விஷயம் பார்த்தா கூட இட்ஸ் வயலன்ஸ். அது நல்லது இல்லைங்க. we should be very calm when we eat. That's very important. அது புரியறதில்லை நிறைய பேருக்கு. ஏன்னா பாடி ஹேஸ் டு பி காம். அப்போ தான் நம்மளுக்கு உணவு ஃபுல் ஆயிடுச்சா. நம்ம ஃபுல் வயரெல்லாம் சாப்பிடவே கூடாது. 3/4 வயிறு சாப்பிட்டா போகிறோம். அதுலேயும் 1/3 இஸ் வாட்டர். அதான் ரசம், சாம்பார், தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ். 1/3 எம்டியாக இருக்கணும். 1/3 தான் சாலிட் ஃபுட். நம்ம இப்படி கை வச்சோன்னா இது ஃபுல் டேக்கே இவ்வளோ உணவு போகும், சாலிட் ஃபுட். ஸோ இதை ரெண்டாக பிரித்தா ஒரு டேக்கு இவ்வளோ தான், ஒரு மீல்க்கு இவ்வளோ தான். இது தாராளமாக போகும். நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல. மொத்தமாக ஒரு நாள் முழுமைக்கு இவ்வளோ தான் சாப்பிடணும். அவ்வளோதான், எல்லாமே சேர்ந்து இவ்வளோ தான் வருவோம். ஒரே வேலைக்கு இது மாதிரி 3 பேரும் சாப்பிட்றவங்க இருக்காங்களே. ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம். இப்போ பசி எடுக்குது, என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிடாம? நீங்கள் சொல்கிற மாதிரி சாப்பிட்டா அவங்களுக்கு பசி அடங்கலைன்னா என்ன பண்ணுறது? ஸோ ரைஸை இவ்வளோ சாப்பிடுங்க, அதுக்கு மேலே காய் 2 மடங்கு சாப்பிடுங்க, பருப்பு 1 மடங்கு சாப்பிடுங்க, பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பருப்பு வயத்தை அடைக்கும், காய் வயத்தை அடைக்கும், நிறைய நார் சத்து. காயே பிடிக்காதுன்னு சொல்லிட்டா என்ன பண்ண முடியும்? இப்போ பழங்களை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு அப்புறம் பழங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு பல மருத்துவர் சொல்கிறாங்க. குறைந்தது அரை மணி நேர இடைவெளியாக இருக்கணும்னு. ஏன்னா பழம் ஒண்டி தான் நம்ம ராவாக சாப்பிட்றோம். நம்ம சவுத்தில் அந்தளவு சாலட் கல்ச்சர் கிடையாது.